ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மான்ஸ்ட்ரஸான ஒரு மிகப்பெரிய ஆட்டம். ஸோ எங்கேயா வச்சிருந்த இந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ஆர்சிபி ரசிகர்கள் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டை பார்த்து ஒரு மிகப்பெரிய கேள்வி கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா மேட்ச் 1ல் இருந்தே வில் ஜாக்ஸை வந்து உள்ளே கொண்டு வாங்க, பவர் பிளேயில் அவர் ஆட வைங்க, கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நீட்டான ஒரு பிளேயராக நமக்கு இருப்பார்னு ஈவன் ஏபி டிவிலியர்ஸ் அவருடைய யூடியூப் சேனலில் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் அதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளுமே அதை வந்து ஃபீல் பண்ணோம். பட் அந்த ஒரு காம்பினேஷன் கிளிக் ஆகாமே இருந்தது. பட் ஆனால் இன்றைக்கி வில் ஜாக்ஸ் ஆடின ஆட்டம் ஸோ டோட்டலாகவே வந்து அவருடைய அந்த கம்போஷர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து உணர்த்திச்சுன்னு தான் சொல்லணும். 41 பாலில் செஞ்சுரி, 201 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை ஆர்சிபிக்கு செட் பண்ணியிருந்தாங்க குஜராத். ஸோ கண்டிப்பாக வந்து லாஸ்ட் ஓவர் வரைக்கும் இந்த மேட்ச் போகும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் எல்லாருமே மேட்ச் பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஆரம்பத்துலேருந்து அதிரடி தான். 12 பாலுக்கு 24 ரன் அடிச்சுட்டு சாய் கிஷோரோட ஓவரில் ஃபாஃப்டு அவுட் ஆவார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் விராட்டும் வில் ஜாக்ஸும் சேர்ந்து ஆடின ஆட்டெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்துட்டு குஜராத் டைட்டன்ஸோட குரூஷியல் அண்ட் T20யோட பெஸ்ட் பவுலரான ரஷித் கான் அடித்தார் நம்மளுடைய வில் ஜாக்ஸு. ஸோ அதுதான் வந்து மேட்சோட டேர்னிங் பாயிண்ட், அதுதான் மேட்சோட கடைசி ஓவரும் கூட. வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக 1 டவுன் பேட்ஸ்மேனாக உள்ள வந்து நீட்டாக ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய விராட் கோலி அசிஸ்ட் கொடுத்துட்டு இருந்த வில் ஜாக்ஸு அடுத்தடுத்து வந்து கிடைக்கிற கேப்பில் பவுண்டரி 6 ரன் அடிக்க ஆரம்பிச்சு மோகி சர்மா ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணியிருப்பார். சர்மாவோட ஒரே ஓவரில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வில் ஜாக்ஸ் ஆடின அந்த ஒரு அதிரடியான ஆட்டம் தான் மிகப்பெரிய அடித்தளமாகவே அவருக்கு அமைஞ்சது. 50 அடித்ததுக்கப்புறம் மோகி சர்மாவோட ஒரே ஓவரில் 4, 6, நோ பாலில் 6, ஒரு டபுள், ஒரு 6, ஒரு பவுண்டரின்னு. ஸோ நீட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஓவரை வந்துட்டு ஒரு பெரிய ஓவராக வந்து மாற்றினார். ஸோ அந்த ஒரே ஓவரில் பார்த்தீங்கன்னா 3 6, அது மட்டும் இல்லாமல் 2 4, ஒரு 28 ரன் அப்படிங்கிறத வந்துட்டு அந்த ஓவரில் கொண்டு வந்திருப்பார். ஸோ அதுலேருந்து குஜராத் டைட்டன்ஸால் மீண்டு வரவே முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய க்ரூஷியல் ஸ்பின்னர் அண்ட் மெயின் பவுலரான ரஷித் கானை கொண்டு வருவாங்க. அந்த ஒரே ஓவரில் 4 சிக்ஸர் பவுண்டரி அப்படின்னு சொல்லி அடித்து பறக்க விட்டு ஸோ மேட்சை மொத்தமாக முடிச்சு அவருடைய செஞ்சுரி அப்படிங்கிறது ரீச் பண்ணியிருப்பார். 40 பால் 94 ரன்ஸ் இருக்கும்போது டீம் வின் பண்ண 1 ரன் தான் தேவை. ஸோ அவர் செஞ்சுரி அடிக்கணும்னா 6 அடிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கடைசி பாலில் 6 அப்படிங்கிறதையும் அடித்து 4 ஓவரை மிச்சம் வச்சு அந்த இடத்துல வந்து முடிச்சுட்டு போயிருப்பாங்க நம்மளுடைய ஆர்சிபியோட டீம். ஸோ வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் 41 டெலிவரிஸில் பார்த்தீங்கன்னா 5 பவுண்டரி 10 சிக்ஸர், அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 243.9, 100 ரன்கள் அடிச்சிருப்பாரு. ஸோ கண்டிப்பாக ஆர்சிபி இதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை ஏர்லி ஸ்டேஜ்லேயே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவங்க இந்நேரம் அந்த டாப் ஆஃப் த டேபிள் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனுக்குலாம் போயிருக்க முடியும். அந்த டேபிள் டாப்பர் அப்படிங்கிறது இல்லைனாலுமே டாப் 4 கண்டெண்டர்ஸில் கண்டிப்பாக அவங்க இருந்திருப்பாங்க. ஈவன் கரெக்டான டைமில் டெல்லி கேபிட்டல்ஸ் இப்போ வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஃபைட் பேக் அண்ட் கம்பேக் கொடுக்க வந்து இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா டாப் 4க்கு வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆர்சிபி இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 5 மேட்சை வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு அவங்க வந்து மிகப்பெரிய லெவலில் லாஸ் பண்ணி அந்த இடத்துல மொமெண்டம் வந்து ஒரு வேறு லெவலில் ஷிஃப்ட் ஆனது தான் இப்போ அவங்களால டாப் 4க்குள்ளே நுழைய முடியாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து வில் ஜாக்ஸ் இந்த இடத்துல இதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருந்தாருன்னா ஐபிஎல் 2025 ரிட்டன்ஷன் லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஒரு நேம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுடைய வில் ஜாக்ஸ் கிட்ட எல்லா ஓவர்சீஸ் T20 லீக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துலையும் செஞ்சுரி இருக்குது. ஆல்ரெடி தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா SA T20 லீகில் அடிச்சிருந்தாரு. ஸோ அதே நேரம் BPL அடிச்சிருந்தாரு. ஸோ தி 100 டோர்னமெண்ட்டில் அடிச்சிருக்கிறார். இப்போ IPLலேயும் அடிச்சிட்டாரு. ஸோ அடுத்து அவர் வந்துட்டு எங்கெங்கே போவாரோ எல்லா இடத்துலையுமே அடிக்கிறதுக்கு மிகப்பெரிய சான்சஸை இந்த இடத்துல வந்து உருவாக்கி வச்சிருக்கிறார். ஸோ வில் ஜாக்ஸோட இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை விட வில் ஜாக்ஸோட இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்லேருந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்த விராட் கோலி தான் ஒரு வேறு லெவல் ஒரு க்ளீ பிளேயர். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா விராட் கோலி நல்லா சப்போர்ட் பண்ணி நீ ஒன்றுமே பண்ணதாவில் ஒரு நேச்சுரல் கேம் ஆடு, நீ அடி அப்படின்னு வந்து அவர் சொல்லி அவர் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்பவே நம்மளுடைய வில் ஜாக்ஸ் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிட்டாரு. ஏன்னா ஸ்ட்ரைக் ரேட் இஷ்யூ அப்படிங்கிற விஷயத்தை இந்த தடவை வந்து விராட் கோலி பார்க்கவே இல்லை. ஏன்னா நீட்டாக அவருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த பாலாக வந்துட்டு சூப்பராக வந்து அட்டாக்கிங் அப்படிங்கிறது ஆடிட்டு இருந்தது. நம்மளுடைய வில் ஜாக்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் ப்ரெஷர் ஹேண்டிலிங், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக ஆடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவ்னஸாக இருந்தது. ஏன்னா 2 பேருமே சேர்ந்து 166 ரன் அப்படிங்கிற பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே போனது டீமோட வெற்றியை வந்து சீக்கிரமாக நிர்ணயிக்கிற லெவலுக்கு போயிடுச்சு. வில் ஜாக்ஸோட இந்த இன்னிங்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.